இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் வெப்ப அலைக்கு வட மாநில தொழிலாளி பலி. நாளை மறுதினம் 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் பிரச்சாரம் ஓய்ந்தது. இறுதி கட்டத்தில் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. ரேவண்ணாவை காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு திட்டம். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்குகிறது கர்நாடக அரசு. அலைபேசி கொண்டு செல்லவும் ஆபரணங்கள் அணியவும் தடை. கடும் கட்டுப்பாடுகளுடன் நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் வெப்ப அலைக்கு வட மாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையில் வட மாவட்டங்களில் நாளையும் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கோடை வெயில் கடந்த சில வாரங்களாக மாநிலம் முழுவதும் சுட்டெரித்து வரும் நிலையில் கத்திரி வெயில் நேற்று தொடங்கியுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் அருகே கட்டிட வேலை செய்து கொண்டிருந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தொழிலாளி சச்சின் என்ற 25 வயது இளைஞருக்கு கடும் வெயிலால் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியிலேயே அவரது உயிர் பிரிந்தது. அதேபோல பூவிருந்தவல்லி அருகே கட்டிட வேலை செய்து கொண்டிருந்த செஞ்சியை சேர்ந்த தொழிலாளி வேலு ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டு சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேஸ்திரி வேலை செய்கிறேண்ணா. வேலை செஞ்சேன். ஒரு 1:30 மணி மேலே கேர் ஆயிடுச்சு. உட்காந்தேன், கீழே உட்காந்தோடனே வெயிலில் கேரானோடனே தண்ணி குடிச்சேன். கொஞ்சம் தண்ணி குடிச்சு உட்காந்தேன். திடீர்னு கை கால்லாம் குரலுக்கு மாரி ஆயிடுச்சு. கை கால்லாம் வெயிலில் தண்ணி தாய்ச்சி குடிக்காத விட்டது தான் பாதிப்புன்றாங்க. இந்நிலையில் தமிழகத்தில் வரும் 7 முதல் 9ஆம் தேதி வரை வெப்பநிலை படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் குறையும் என்றும், அதே சமயம் உள் மாவட்டங்களில் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் நாளை வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர், ஈரோடு, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் நேற்று கோடை மழை வெளுத்து வாங்கிய நிலையில் கொடைக்கானலில் 2வது நாளாக இன்றும் 2 மணி நேரம் மிதமான மழை பெய்தது. மூஞ்சிக்கல், ஏரி சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. மதுரை வாடிப்பட்டி அதன் சுற்றுவட்டாரங்களில் காற்றுடன் கூடிய மழை கொட்டியது. இதனிடையே கன்னியாகுமரி, திருச்செந்தூரில் கடல் சீற்றம் காரணமாக மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. எனினும் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் மக்கள் கடலில் இறங்கி குளித்தனர். எச்சரிக்கையை மீறி குமரி அருகே தேங்காய்பட்டினம் கடற்கரையில் நின்று கொண்டிருந்த 7 வயது சிறுமி ஆதிஷா ராட்சத அலையில் இழுத்துச் செல்லப்பட்டார். இதனிடையே தமிழக கடற்கரை பகுதிகளில் ராட்சத அலைகள் எழும் என்ற எச்சரிக்கையை நாளை மாலை வரை இந்திய கடல்சார் ஆய்வு மையம் நீட்டித்துள்ளது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக அடுத்து வரும் 6 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி, மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், கோவை, நீலகிரி ஆகிய 7 மாவட்டங்களில் வரும் 7ஆம் தேதியும், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், நெல்லை, தென்காசி, கோவை, நீலகிரி ஆகிய 7 மாவட்டங்களில் 8ஆம் தேதியும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 12 மாநிலங்களில் அனல் பறந்த பிரச்சாரம் சற்று முன் ஓய்ந்தது. நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படும் நிலையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் கட்டமாகவும் 26ஆம் தேதி 2ஆம் கட்டமாகவும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் கர்நாடகா, குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் உள்ள 94 தொகுதிகளில் நாளை மறுநாள் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளில் பிரச்சாரம் நிறைவு நாளான இன்று அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கர்நாடகாவில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி ஆதரவு திரட்டினார். பெலகாவியில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அம்மாநிலத்தில் 20 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றார். ஆந்திராவில் அனந்தபூர் மாவட்டம் தர்மாவரத்தில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து வாக்கு சேகரித்த மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெலுங்கு மொழியை மீட்டெடுக்கவே தெலுங்கு தேசம் கட்சியுடன் பாஜக கூட்டணி வைத்திருப்பதாக கூறினார். 3ஆம் கட்ட தேர்தலில் 26 தொகுதிகள் கொண்ட குஜராத் மாநிலத்துக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் 14 தொகுதிகளுக்கும், மகாராஷ்டிராவில் 11, உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மத்திய பிரதேசத்தில் 2ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டிய பெதுல் தொகுதியில் பகுஜன் சமாஜ் வேட்பாளர் காலமானதால் வாக்குப்பதிவு வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அம்மாநிலத்தில் 9 தொகுதிகள், பீகாரில் 5 தொகுதிகள், மேற்கு வங்கம், அஸ்ஸாமில் தலா 4 தொகுதிகளுக்கும் 3 கட்டத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது.
உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு திக்விஜய் சிங், திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, தேசியவாத கட்சி தலைவர் திரு சரத்பவாரின் மகள் திருமதி சுப்ரியா சுலே, உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவின் மனைவி திருமதி டிம்பிள் யாதவ் உள்ளிட்டோர் இந்த தேர்தலில் நட்சத்திர வேட்பாளர்களாக களம் காண்கின்றனர். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடாவின் மகன் HD ரேவண்ணாவிடம் 18 மணி நேரத்திற்கும் மேலாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தினர். கர்நாடகாவில் 300க்கும் மேற்பட்ட பெண்களை ரேவண்ணாவின் மகன் பிரஜ்வல் பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வீடியோக்கள் வெளியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவரை கைது செய்ய பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்திய நிலையில் ஹசன் தொகுதி வேட்பாளரான பிரஜ்வல் ஜெர்மனிக்கு தப்பி ஓடிவிட்டார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்களை கடத்தியது தொடர்பாக அவரது தந்தை ரேவண்ணாவுக்கு சிறப்பு புலனாய்வு குழுவினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். முன்ஜாமீன் கோரி ரேவண்ணா தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து நேற்று அவர் கைது செய்யப்பட்டார். மருத்துவ பரிசோதனைக்கு பின் CID அலுவலகத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அவரிடம் 18 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர். ஆனால் போலீசாரின் கேள்விகளுக்கு ரேவண்ணா சரியான முறையில் பதில் அளிக்கவில்லை என தெரிகிறது. இதையடுத்து அவரை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு திட்டமிட்டுள்ளது. இதனிடையே ரேவண்ணா ஆதரவாளர்களால் கடத்தப்பட்ட பெண்ணை நேற்று மீட்ட காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த பெண் அளிக்கும் வாக்குமூலத்துடன் பிரஜ்வல் மற்றும் ரேவண்ணாவுக்கு எதிராக சாட்சியங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போலீசார் முனைப்பு காட்டி வருகின்றனர். அதேபோல பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களிடம் புகார் பெறும் முயற்சியில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருப்பதாகவும் 3 பெண்கள் ரேவண்ணா குடும்பத்தினருக்கு எதிராக புகார் அளிக்க தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பிரஜ்வல் மற்றும் ரேவண்ணாவால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கர்நாடக அரசு நிவாரண நிதி வழங்கும் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடும் கட்டுப்பாடுகளுடன் நீட் தேர்வை மாணவர்கள் எழுதினர். நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள MBBS மற்றும் BDS எனப்படும் பல் மருத்துவ படிப்பிலும், சித்தா, ஆயுர்வேத மருத்துவம், யுனானி, ஹோமியோபதி மருத்துவ படிப்புகளிலும் சேர நீட் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 557 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 மையங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் நீட் தேர்வு நடைபெற்றது. தமிழ்நாட்டில் 31 நகரங்களில் உள்ள மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வை 1.5 லட்சம் மாணவர்கள் எழுதினர். தமிழ், ஆங்கிலம் உள்பட 13 மொழிகளில் நடைபெற்ற இந்த தேர்வை எழுதிய மாணவர்களுக்கு வழக்கம் போல் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. முழுக்கை சட்டை அணியக்கூடாது, மாணவிகள் தலையில் பூ வைக்கக்கூடாது, தங்க நகை உள்ளிட்ட ஆபரணங்கள் அணியக்கூடாது, மின்னணு சாதனங்கள் எதையும் எடுத்துச் செல்லக்கூடாது, காலணி அணிந்திருக்கக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகளுடன் செல்பேசி எடுத்துச் செல்லவும் தடை விதிக்கப்பட்டது. பெண்கள் ஜடை போடவும் தடை விதிக்கப்பட்டதால் தலைவிரி கோலத்துடன் மாணவிகள் தேர்வு எழுதினர். தேர்வு மையங்கள் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கடும் சோதனைகளுக்கு பிறகே மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக +2 தேர்வு முடிந்த மறுநாளிலிருந்தே பயிற்சி எடுத்துக்கொண்டதாக மாணவிகள் கூறினர். நீட் எக்ஸாம் இதாட்டி ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன். கொஞ்சம் நர்வஸாக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் எழுத போகிறனால. அண்ட் தென் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் 12th முடிச்சுவானி அடுத்த நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரிப்பரேஷன்ஸ். காலையில் நைட் எல்லாமே ஓரளவுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது. நீட் தேர்வு முடிவுகள் ஜூன் 14ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வேப்பேரியில் உள்ள பள்ளியில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவர்களுக்கும் உடன் வந்த பெற்றோருக்கும் போலீசார் நீர்மோர் வழங்கினர். முடக்கம் என்பது முயற்சி செய்யாமல் இருப்பதை தவிர வேறில்லை. குறையொன்றும் இல்லை என்ற நம்பிக்கையே வாழ்வில் ஊன்றுகோலாக மட்டுமின்றி உயர்த்தும் ஏணியாகவும் உதவும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் கண்டங்கள் கடந்து சென்று தடகள போட்டிகளில் வெற்றி பதக்கங்களை சூடுவதை வாடிக்கையாக்கி கொண்ட இந்த மாற்றுத்திறன் படைத்த வீரர். கண்டங்களை கடந்து சாதித்து வரும் இந்த விளையாட்டு புயல் மையம் கொண்டிருக்கும் இடம் குமரி முனை. நாகர்கோவில் கணபதிபுரத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன், ஜெயந்தி தம்பதியின் 4 குழந்தைகளில் 2 ஆண் குழந்தைகளுக்கும் பிறவியிலேயே பேசும் மற்றும் கேட்கும் திறன் கிடையாது. கடைக்குட்டி சுதன் சிறப்பு பள்ளியில் படித்தபோது விளையாட்டு ஆர்வத்தை வளர்த்து கொண்டதுடன் மும்முறை தாண்டுதல் போட்டிகளிலும் கலந்து கொள்ள ஆரம்பித்தார். அவரது சாதனைக்கு சாட்சியங்களாக குவிந்துள்ளன அள்ள முடியாத அளவில் பதக்கங்கள். இப்போ ஸ்கூல்ல இருந்து ஸ்போர்ட்ஸுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒலிம்பிக் லெவலில் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கான். ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்குது ட்ரிபிள் ஜம்ப், பிரேசில், போலந்து, மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போயிருக்கான். பிரேசில் நாட்டில் 2021ஆம் ஆண்டு நடந்த டெஃப்லிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டு 4வது இடத்தை பிடித்தவர் சுதன். ஆனால் உலகம் தெரியாமல் இருந்ததால் மகனின் முன்னேற்றத்துக்காக கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளை பற்றி அறியாமல் இருந்ததாக கூறுகிறார் அவரது தாயார்.
இப்போது ஊரும் உலகமும் பாராட்டுவதை கேட்டு மகிழ்கிறது மகனின் விளையாட்டு ஆர்வத்தை சீராட்டி வளர்த்த தாய் மனம். என்னது ஒரு ஷூ வாங்கினாலும் 10,000 15,000 ஆகும். அவன் எனக்கு உடனே எனக்கிட்ட தான் வந்து கேட்பான், எம்மா தாத்தான்னு, எவ்வளோ நல்லா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவள். இங்கே நமக்கு அவ்வளோ அந்த அளவில் இல்லை. எல்லாருக்கும் வாயிலையுமே இனி வந்துடுவான்னு இருக்குது. தேசிய மற்றும் உலக அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பதக்கங்கள் பெற்ற இந்த வீரருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. வேலை வாய்ப்பு என்ற வாழ்வாதாரத்துக்கான தேவை கேள்விக்குறியாகவே நின்றாலும் உலக அரங்கில் இந்தியாவுக்கு மேலும் பெருமை சேர்ப்பதே சுதனின் லட்சியமாக இருப்பதாக கூறுகின்றனர் அவரது குடும்பத்தினர். காலையில் 4 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் 3 மணிக்கு விளையாட போயிட்டு 9 மணிக்கு தான் மறுபடியும் நைட்டு வருவாங்க. அப்படி ஃபுல்லாகவே விளையாட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒலிம்பிக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு ஆசையே இந்தியாவுக்கு வந்து நம்ம ஒரு கோல்டு மெடல் வாங்கி கொடுக்கணும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. குறை உள்ளதே என்று முடங்கி போகாத மனமும் ஓய்ந்து போகாத ஊக்கமும் முயற்சிக்கான ஆணி வேர்களாக இருந்தால் எல்லாம் நிறைவாகவே அமையும். இனி வருவது செய்தி துளிகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீதான உரிமை கோரலை இந்தியா ஒருபோதும் கைவிடாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு மற்றும் அதன் பொருளாதாரம் கண்டுள்ள முன்னேற்றத்தை பார்த்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் அவர்களாகவே இந்தியாவுடன் இணைந்து கொள்ள விரும்புவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகின்றன. கடந்த மார்ச் 1 முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த தேர்வை 7,72,360 மாணவர்களும் 8,190 தனி தேர்வர்களும் எழுதினர். நாளை காலை 9:30 மணிக்கு வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் இணையதளங்கள் மூலமும் பள்ளிகள் மூலமும் அறியலாம். தேர்வு எழுதியவர்கள் பதிவு செய்த செல்பேசி எண்ணுக்கும் தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்கப்படும். புதுக்கோட்டையில் இன்று நடைபெற்ற திருமண விழாவுக்கு தினசரி நாளிதழ் வடிவில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகை பார்ப்பவர்களை சிரிக்க வைப்பதாக இருந்தது. மணமக்களின் நண்பர்கள் வைத்த அந்த பதாகையில் திருமண நாளிதழ் வெல்க காதல் என்ற தலைப்பில் தலைப்புச் செய்தி இடம்பெற்றிருந்தது. 10 ஆண்டுகளாக காதலித்து மனதை திருடிய குற்றத்துக்காக மணமகனுக்கு ஆயுள் தண்டனை என்றும், தூண் வைப்பது, வீடு கூட்டுவது, சமையல் செய்வது ஆகியவற்றை செய்ய வேண்டும் என்றும் அதில் அச்சிடப்பட்டிருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 52,800 ரூபாயாகவும் 1 கிராம் 6,600 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 86 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் வெப்ப அலையால் வட மாநில தொழிலாளி உயிரிழந்த நிலையில் வட மாவட்டங்களில் நாளையும் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 12 மாநிலங்களில் அனல் பறந்த பிரச்சாரம் சற்று முன் ஓய்ந்தது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ரேவண்ணாவை காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு திட்டமிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.